சிம்பிள்ஸ்லாம் வருது இல்லைங்களா? இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள்ஸ் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய இப்போ வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்களே எல்லாரும். சிம்பிள்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் நம்ம வந்து ரொம்ப காலங்களுக்கு ஒரு 10-15 வருஷம் முன்னாலே நம்ம சிம்பிள் தெராப்பினே ஒன்று எடுத்தேன். நம்ம பார்க்கறது ஒன்னொன்றுமே சிம்பிள்ஸ் தான். ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தரை அடையாளப்படுத்தி கொள்வதே சிம்பிள்ஸ் மூலமாக தான். இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலையுமே வந்து பார்த்தோம்னா அந்த ஆற்றல்கள் அதிகமாக சுழன்று கொண்டே இருக்கும் ஸ்கொயரை விட. அதனால நம்மளுடைய நிறைய யந்திரங்கள்லாம் பாருங்க சர்க்கிளா இருக்கும். அதை சுத்தி வந்து அது நம்ம கிட்ட இருக்கிறதுக்காக ஒரு அடைப்பு போட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சினிமாக்கள் வருது. எனக்கு நான் வேண்டாம், நான் கொஞ்சம் ரிட்டையர்ட் லைஃப் வேணும், ரொம்ப ஓடியாச்சு, தெரியாத வயசில் ஓடியாச்சு, இப்போ கொஞ்சம் ஏஜ் வந்துருச்சு, இனிமேல் நம்ம கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் ஆகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆன்மீகம் சைடு போகலான்னு. எனக்கு இப்போ எதில் கால் வைக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து தானா அந்த ஆன்மீகம் அப்படின்ற விஷயம் தேடி தேடி வரா மாதிரியான ஒரு சூழ்நிலையாக தானே இருக்கும். இப்போ கஷ்டமான ஒரு காலம் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே அது வந்து பெரிய அளவில் இருக்காது. காரணம் வந்து குரு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்தோம்னா வரக்கூடிய ஒரு ஜூன் மாசத்துக்கு அப்புறமா அப்படின்ற மாதிரியான விஷயமா நீங்க பாக்குற மாதிரி உங்களுடைய ஒரு ஆசைகள் அந்த ஆன்மீகம் ரிலேட்டட் அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்ப அதிகமாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக. எந்திரம் பெரிய இது வச்சிருக்கீங்க. ஆமா, அது வந்து நம்ம வீட்டில் மாட்டிக்கலாம். நமக்கு எல்லா விதத்துலையுமே ரொம்ப ஆஸ்பிஷியஸாக இருக்கும். கண் திருஷ்டி இப்படின்னு சொல்கிறோம். யாராவது ஒருத்தவங்க பார்த்தாலே நமக்கு சிலதெல்லாம் வந்து அவங்களோட தடவை நம்ம தெரியாமல் பார்த்துட்டாலும் அவங்க நம்மளை பார்த்துட்டாலுமே உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். ஆமாம், அதனால எங்கள் வீட்டில் கீழே கேட்ட பூட்டி வச்சிடுறது, யாரும் கேட்டாலும் இல்லை ஊரில் இல்லைன்னு சொல்லிடுறது. ரெண்டாவது ஓவராலே வீட்டில் வந்து தெய்வ சக்தியை வந்து பிடிச்சு நிறுத்துறது. எல்லாத்துக்கும் ரெமெடி இருக்கு. ஆமாம், இங்கே வந்தால் போகிறோம். அதாவது நம்பிக்கையோடு வரணும். எதுவாக இருந்தாலுமே வந்து நம்பிக்கை தான். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்துட்டோம் நாளைக்கு ரெமெடி எல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து மனப்பூர்வமாக நம்ம பண்ணோம்னா நிச்சயமாக ஜெயம். நீங்கள் பார்த்தாலே தாராலேருந்து சகல பேர் வாராகிலேருந்து எல்லாரும் இருக்காங்க. உங்கள் கோல் வந்து வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது. வந்து ஜோதிடம் தாந்திரிகம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட இப்போ நீங்கள் பண்ணுற இந்த ஒரு சேவை இருக்கு இல்லைங்களா, அது வந்து என் அப்பன் வந்து வேற அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் என் தாய் கருமாரி வந்து அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கா பக்கத்தில் நின்றுட்டு. எனக்கு வந்து அது கண் கூட தெரியுது விஷயம் எனக்கு. நமஸ்காரம். நமஸ்காரம். சிம்பிள்ஸ்லாம் வருது இல்லைங்களா? இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள்ஸ் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய இப்போ வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்களே எல்லாரும். சிம்பிள்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் நம்ம வந்து ரொம்ப காலங்களுக்கு ஒரு 10-15 வருஷம் முன்னாலே நம்ம சிம்பிள் தெராப்பினே ஒன்று எடுத்தேன். சிம்பிள்ஸ் அப்படின்ற ஒவ்வொரு சிம்பிள்ஸுமே நம்ம பார்க்கறது ஒன்னொன்றுமே சிம்பிள்ஸ் தான். ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தரை அடையாளப்படுத்தி கொள்வதே சிம்பிள்ஸ் மூலமாக தான் வச்சுக்கோங்க. நமக்கு இறைவனுமே நமக்கு சிம்பிள் தான். இறைவனுமே நமக்கு சிம்பிள் தான். இப்போ இறைவனை வந்து நம்ம வந்து விநாயகருக்கு அந்த யானை முகம் இல்லைன்னா நம்மளுக்கு யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு போலீஸ்காரர் வந்தாருன்னா அவருக்கு அந்த யூனிஃபார்ம் அப்படின்ற மாதிரியான ஒரு வர்ணம் அப்படின்றதுக்கு அதுக்கு வர்ணம்னு சொல்லுவோம். அப்போ அது மாதிரி வந்து பார்த்தோம்னா இது வந்து இந்த சிம்பிள் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த சிம்பாலிசம் அப்படின்றது இன்னொன்று வந்து அது ஒரு இப்போ நம்ம விநாயகர் அப்படின்னு அவருக்கு யானை முகத்தோணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்பொழுது அந்த யானை அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அந்த தலைபாகம் அந்த பிரெயின் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் பிரெயினோட இந்த டாப் சஹஸ்ராரம் அப்படின்ற மாதிரியாகவும் நம்ம வந்து கணபதியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஞ்சநேயர்னு எடுத்தோம்னா அந்த குரங்கு வானரத்துடைய ஒரு இது அப்படின்ற மாதிரி. ஸோ வானரத்துடைய ஒரு வேகம் அதோடைய ஒரு மோட்டிவேஷன் அது வந்து அது பண்ணுற ஒரு அதுக்கிட்ட இருக்கிற கரேஜ் இதெல்லாம் அது மாதிரியான விஷயமா நம்ம சொல்லலாம். ஒவ்வொன்றுமே சிம்பிள்ஸ் தான். அப்போ சிம்பிள்ஸ் இப்போ நம்ம போடக்கூடிய யந்திரங்கள் எல்லாமே சிம்பிள்ஸ் தான். இப்போ எப்படி நம்ம வந்து எவ்ரி திங் இஸ் எனர்ஜி, நம்ம எல்லா விஷயத்துலையுமே அது ஒரு எனர்ஜி இருக்கக்கூடியது தான். அந்த ஒரு ஆற்றல் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்பொழுது இந்த சர்க்கிள்ஸ்லையும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலையுமே வந்து பார்த்தோம்னா அந்த ஆற்றல்கள் அதிகமாக சுழன்று கொண்டே இருக்கும் ஸ்கொயரை விட. அதனால நம்மளுடைய நிறைய யந்திரங்கள்லாம் பாருங்க வந்து சர்க்கிளா இருக்கும். அதை சுத்தி வந்து அது நம்ம கிட்ட இருக்கிறதுக்காக ஒரு அடைப்பு போட்டிருப்போம். அதுதான் பண்ணியிருப்போமே தவிர அந்த இதை வந்து நம்ம ஒரு அதுல யந்திரத்தில் நம்ம எழுதக்கூடிய விஷயத்துல எதுவும் நம்ம வந்து சர்க்கிள் மட்டும் தான் போட்டிருப்போம், வேற எதுவும் இருக்காது. மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும், வேற எதுவும் போட மாட்டோம். ஸோ அது மாதிரி அந்த இன்ஃபினிட்டி அப்படின்றது வந்து அளவே இல்லை. ஏன்னா இது அதோடைய அமைப்பு அந்த மாதிரி அமைப்பு அது எல்லா இடத்துலையும் அது வந்து சொத்தி கொண்டே இருக்கும்னு. அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள்ஸ் மூலமா நாம யாரையாவது இப்போ நம்ம அந்த டெலிபதிக் கம்யூனிகேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி டெலிபதிக் கம்யூனிகேஷன் வித் இன்ஃபினிட்டி சிம்பிள்ஸ் பண்ண முடியும். ஈவன் வந்து நாட் ஓன்லி டெலிபதிக் கம்யூனிகேஷன்ஸ் நார்மல் ஆளுங்க கிட்ட அப்படின்றது மட்டும் அல்லாமல் ஒரு சித்தர்களோட இருக்கக்கூடிய ஆகாஷிக் கனெக்ஷன்ஸ் நம்ம சொல்றோம். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ பரவலாக எல்லாரும் சொல்றாங்க. ஸோ அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது நாம வேற விதமாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். நம்ம முதல்ல அந்த நம்மளுடைய கிரந்தங்கள்ல இருக்கக்கூடியது அதுக்கு வேற, அது இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குமே வேற மாடர்ன் நேம் வரும்போது அது மாதிரியான ஒரு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து ஈஸியாகவே நம்ம சித்தர்களோட இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் நம்ம பண்ண முடியும்.
அது மாதிரி அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் மூலமாக பண்ண முடியும். நிறைய சிம்பிள்ஸுமே இருக்குது, இன்ஃபினிட்டி சிம்பிள் மட்டும்தான் இல்லை. இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கு ஒரு அளவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்லலாம். அளவே இல்லைங்கிறதுனால நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும் பல்வேறு விதமாக. அகைன் வந்து அந்த இது மாதிரியான சிம்பிள்ஸில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம சேர்த்துக்கணும். இந்த எலிமெண்டல் ரிலேட்டடாக சேர்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த பஞ்சபூத சக்தியையும் அந்த சிம்பிள்ஸையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு அக்னி தத்துவத்துக்கு ஒரு விஷயம், நீர் தத்துவத்துக்கு ஒன்று, ஆகாய தத்துவத்துக்கு ஒன்று, நில தத்துவத்துக்கு ஒன்று, ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு விஷயமாக நம்ம வந்து சேர்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரியான முறையில் பண்ணோம்னா அது ரொம்ப ஈஸியாக போய் சேரும் அப்படின்ற மாதிரியான. நீங்க தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பிளாக் எழுதினோம் இல்லைங்களா? இப்போ அது எப்படி போயிட்டு இருக்கு? பிளாக் இருக்கு, அப்படியே தான் போயிட்டு இருக்கு. அந்த பிளாகுக்கு உண்டான இவங்க வாசகர்கள் அவங்க இருந்துகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிளாக் படிக்கிறவங்க வந்து அதிகமாக வந்து பார்த்தோம்னா அந்த யூடியூப் பார்க்குறதோ இல்லை வேற இன்ஸ்டா பார்க்குறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த படிக்கிறது தான் அது கரெக்டாக அதை படிக்காமல் இருக்க முடியாது அப்படின்றது. ஒரு டைமில் அது ரொம்ப ரெகுலராக அந்த பிளாக் ரைட்டிங் இருந்துகிட்டே இருந்தது அதிகமாக. இப்போ கொஞ்சம் கம்மி, இந்த வீடியோஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் இருக்கும்போது எல்லாமே கம்மியாகிற மாதிரி அதுவுமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் ரெகுலர் அப்டேஷன்ஸில் தான் இருக்குது. என்னோட நீங்க நம்ம பேசுறதை விட அந்த படிக்கும் போது அது உள்ள அந்த எனர்ஜி போகுது இல்லைங்களா, அது வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளாக நம்ம கரெக்ட் ஆகும். ஆமாம், பயங்கரமா. ஏன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சடனாக வந்து ஏதோ இப்போ குக்கர் வச்சுட்டேன்ப்பா போய் விசில் எடுக்கணும் அடிக்கிறது போய் இந்த டைவர்ஷன் இருக்கும். ஆனால் இந்த பிளாக் படிக்கும்போது, அது உங்கள் பிளாகெல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கான்சன்ட்ரேஷன் வந்து வேறு எங்கேயுமே தவறாது, அப்படியே அதுக்குள்ளே போயிட்டே இருக்கும். எனக்காக சீக்கிரமாக திருப்பி நீங்கள் கொஞ்சம் அது இப்போ வந்து என்னுடைய ஓன் நேமில் வந்து இப்போ வெப்சைட்ஸே இருக்குது, அதில் பிளாக்ஸ் அது எழுதிட்டு இருக்கேன். அது நிறைய இருக்குது. அதில் மோர் தென் ஒரு 2000 to 3000 இது அது ஃபுல்லாகவே போட்டு வச்சுருக்கேன். அதில் நிறைய போயிட்டு இருக்கு. இது வந்து இப்போ என்னை சார்ந்த சில கேள்விகள் கேட்குறேன். எனக்கு வந்து இப்போ இது வந்து டைவர்ஷன்ஸ். இப்போ வந்து நான் வந்து சினிமாவில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சினிமாக்கள் வருது. எனக்கு நான் வேண்டாம், நான் கொஞ்சம் ரிட்டையர் லைஃப் வேணும், ரொம்ப ஓடியாச்சு, தெரியாத வயசில் ஓடியாச்சு, இப்போ கொஞ்சம் ஏஜ் வந்துருச்சு, இனிமேல் நம்ம கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் ஆகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆன்மீகம் சைடு போகலான்னு. எனக்கு இப்போ எதில் கால் வைக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய இதை ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, உங்களுக்கு வந்து தானாக அந்த ஆன்மீகம் அப்படின்ற விஷயம் தேடி தேடி வரா மாதிரியான ஒரு சூழ்நிலையாக தானே இருக்கும் இப்போ இல்லையா? உங்களுக்கு நிறைய அந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும். அப்போ தேடி தேடி வரும் அப்படின்ற மாதிரி ஜென்ரலாகவே இப்போ நம்ம உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்த வரைக்குமே நான் வந்து அப்போவே சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு வந்து ஈவன் ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு காலம் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே அது வந்து பெரிய அளவில் இருக்காது. காரணம் வந்து குரு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல வலுத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. 4 கிரகங்கள்ங்கிற மாதிரியான விஷயங்கள் குரு பார்க்குறாரு அப்படின்றது அது என்னவா இருந்தாலுமே அதை வந்து வந்தது வந்து அப்படியே போச்சு அப்படின்ற மாதிரி தான். நம்மளை வந்து முழுசாக நம்ம இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையோ நம்மளால் எழுதிருக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இருக்காது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டும் அப்படின்னு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான டைமில் கூட உங்களால் அந்த மாதிரி இருந்திருக்க முடியாது. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த மாதிரி வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். அது மாதிரி அதுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஏதாவது ஒரு காரியம் உங்களால் வச்சு நீங்கள் செய்யணும், நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களை வந்து ஏதாவது இது பண்ணி கேட்குற மாதிரியான சூழ்நிலையாக தான் இருந்திருக்கும் முதல்ல. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்தோம்னா வரக்கூடிய ஒரு ஜூன் மாதத்துக்கு அப்புறமா அப்படின்ற மாதிரியான விஷயமா நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களுடைய ஒரு ஆசைகள் அந்த ஆன்மீகம் ரிலேட்டட் அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்ப அதிகமாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு ரொம்ப பெருசாக அந்த விஷயத்தில் பேசப்படுவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா. எப்படி ஒரு திரைத்துறை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மீடியாவில் எல்லாம் பேசப்படுற மாதிரியான விஷயமா இருக்கும்பொழுது கேது வரும்பொழுது கண்டிப்பான முறையில் அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும். இப்போ நீங்கள் நிறைய இந்த கோயில் புனரமைப்பெல்லாம் சொல்றீங்க, அந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணணும்னு ஆசை, அதெல்லாம் நடக்குமா? அதுதான் சொல்கிறேன். அந்த இருக்கிற பீரியட் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நடத்துகிறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் அது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. டோட்டல் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது இப்போ சாத்தியம் இல்லை. வீட்லேயே குழந்தைங்களோட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது இப்போ இம்மிடியேட்டாக சாத்தியம் இல்லை. ஏதாவது ஒரு விஷயம். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா அது ஜாதக அமைப்பும் அதுக்கு இடம் கொடுக்குது. இன்னொன்று நீங்கள் அது மாதிரி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு விருப்பமாகவும் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ நீங்கள் வரும்பொழுதே கூட வந்து பார்த்தோம்னா பிரശ്னம் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா செவ்வாய் தான். செவ்வாய் லக்னம் வந்தது. செவ்வாய் வந்து பார்த்தோன்னா ஆட்சி பெற்று இருந்தார். அது மாதிரியான ஒரு விஷயம் தான். ஏதாவது ஒரு உத்வேகம், ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயம் அப்படின்றது அது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பாக தான் இருக்குது லைஃப்பில். இதுக்கு வந்து இப்போ இந்த என்னோட டெஸ்டினி வந்து இன்னும் முடிவே ஆகலைன்றீங்க? ஆமாம், இப்போதைக்கு இல்லை. ஆமாம், எல்லாத்துக்குமே ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஏதோ எனர்ஜி உட்கார வைக்காமல் ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லாருக்கும் 4 பேருக்கு நல்லது பண்ணணும் ஜி.
இப்போ எனக்கு உடம்புக்குலாம் நல்லா இருக்குதா? உடம்புக்கு ஒன்றும் ப்ராப்ளம், அதை உடம்பு நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான். நான் சொன்ன மாதிரி அந்த சளி சார்ந்த விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் கண்டிப்பான முறையில் கவனிக்கணும். தலைவலி ஏதாவது உங்களுக்கு அடிக்கடி தலைபாரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சைனஸ் ரிலேட்டடாகவோ இல்லை மைக்ரைன் ரிலேட்டடாகவோ இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இப்போ வர மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உடனே அதை பார்த்துக்கோங்க. அது மாதிரியான விஷயம் மட்டும் இருந்தது. ஆனால் அது ஒரு ஸ்டேஜில் எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து எதுவுமே மண்ணில் ஏற்றிக்கிறது இல்லாதனால ஐ எம் ஸோ ஹாப்பி. அதுதான் நான் வந்து சொன்னேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியை வந்து குரு பார்க்குறாரு. ஸோ அது குரு உச்ச குரு பார்க்குறாரு. அது ரொம்பவே அற்புதமான ஒரு அமைப்பு, ரொம்ப நல்லா இருக்கும். அது இனிமேல் சனியே கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவோட வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ அதுவே நல்ல ஒரு அமைப்பு தான். எதுவுமே நம்ம அதை தவறு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக தெரியலை. அந்த மாதிரியான விஷயம் ரொம்ப சந்தோஷம் ஜி. அதாவது நீங்கள் சொல்றீங்களா அந்த மேனிஃபெஸ்டேஷன்றது வந்து பிகாஸ் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் யூ லாட். அவங்கள மீட் பண்ணணும்னு நினச்சேன். பட் நான் என்ன ஏது கூட கேட்கல. எதுக்கு வரோம் என்ன ஒன்றுமே தெரியாது. நீங்கள் வரீங்கம்மா அப்படின்னாரு. யாரை பார்க்க போகிற கூட தெரியல. நான் பாட்டுக்கு ஒரு பேக்கை தூக்குனா வாங்க போகலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. இன்னைக்கு கடவுள் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து உங்களை பார்த்ததுக்கு இந்த பியூட்டிஃபுல் சோல் ஐ மெட் யூ. அண்ட் மோர் ஓவர் நீங்கள் இந்த இங்கே பார்த்தாலே தாராலேருந்து சகல பேர் வாராகிலேருந்து எல்லோரும் இருக்காங்க. உங்கள் கோல் வந்து வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது. நீங்கள் வந்து ஜோதிடம் தாந்திரிகம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட இப்போ நீங்கள் பண்ணுற இந்த ஒரு சேவை இருக்குது இல்லைங்களா, அது வந்து என் அப்பன் வந்து வேற அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் என் தாய் கருமாரி வந்து அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கா பக்கத்தில் நின்றுட்டு. எனக்கு வந்து அது கண் கூட தெரியுது விஷயம். எனக்கு இன்னொரு விஷயம் வந்து கேட்கணும்னு நினச்சேன். உங்களுடைய பிளாகில் வந்து பஞ்சபூத யந்திரம்னு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எந்திரத்தை பற்றி எழுதியிருந்தீங்க. அதை பற்றி எனக்கு கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? பஞ்சபூத எந்திரங்கள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கு இப்போ நம்ம பஞ்சபூதங்கள்னால நமக்கு நிறைய பலன் அதை பேஸ் பண்ணி தொடரணும். நம்ம வந்து எலிமெண்டல் அஸ்ட்ராலஜினே இருக்குது. அது நம்ம வந்து அந்த அஸ்ட்ராலஜிலேயே நம்ம வந்து அந்த எலிமெண்ட்ஸை தொட்டுட்டு போனால் தான் நமக்கு எந்த ஒரு விஷயமுமே அக்யூரேட்டாக பார்க்க முடியும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அது மாதிரியே வந்து பார்த்தோம்னா யந்திரங்களுமே அப்படி தான். யந்திரங்களில் இப்போ உதாரணத்திற்கு வந்து பார்த்தோம்னா இப்போ யந்திரங்கள் அப்படின்றது நம்ம சாதாரணமாக யாராவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இருந்தால் சாதாரணமாக அவங்களுக்கு சின்ன சின்ன யந்திரங்கள் நிறைய இருக்கும், கோயில்களில் இருக்கும், மற்ற விஷயங்கள் இருக்கும், பூஜைகளை நம்ம பண்ணும்பொழுது கொடுப்போம். அது எல்லாமே பலன் தரக்கூடியதாக இருக்கும். இது வந்து பர்டிகுலராக ஒரு இஷ்யூ, பர்டிகுலராக ஒரு விஷ் அல்லது வந்து ஒரு கஷ்டம், ஒரு சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு டிசையர் நடக்கணும் அல்லது ஒரு சேலஞ்ச் சரி பண்ணணும். எவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருந்தாலும் சரி, இது எப்பேற்பட்ட சேலஞ்சாக இருந்தாலுமே சரி. ஸோ அது வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம உதாரணத்துக்கு நீரில் இருந்தே ஆரம்பிப்போம். இது வந்து நீரில் இருக்கக்கூடிய யந்திரம். இந்த யந்திரம் வந்து பார்த்தோம்னா இந்த நீரில் போடுறோம். நார்மல் வாட்டரில் போடுறது பதிலாக இது பன்னீரில் போடுறோம். ஸோ இப்போ அதோடைய சக்தி இது வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து சொல்லக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து காற்றில் ஆடுற மாதிரி தொங்க விடக்கூடியது. அது மாதிரியான இந்த யந்திரங்கள் எல்லாமே நம்ம வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறது ரொம்ப ரேர் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து காற்றில் ஆடுறதுக்கு இது வந்து எனக்கு நான் பிளாகில் பண்ணியிருக்கிறதுனால என்னமோ எனக்கு பிளாகை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்டர்நேஷ்னல் பீப்புள் ஜாஸ்தி. லோக்கல் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை விட அவங்க கொஞ்சம் எளிதாக அதை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்பொழுது அங்கெல்லாம் வந்து இது எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இது வந்து சூடு செய்யக்கூடிய ஒரு யந்திரமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த யந்திரத்தை வச்சு சூடு செய்கிறதா மாதிரி இருக்கும். அதாவது சூடு செய்கிறதுன்னு எப்படின்னா இந்த மீன் சட்டி, மீன் குழம்பு சட்டி இப்படிலாம் சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா மணல் போட்டுட்டு அந்த மணல் மேலே இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து தனியாக வச்சிடுறது. ஒரு நாளைக்கு 2 வேளை அப்படின்ற மாதிரி. நான் பொதுவாக இதை ஏதாவது ஒரு பானையில் போடுங்க, ஒரு மண் சட்டியில் போடுங்க அப்படின்னாலே மீன் குழம்பு சட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அப்படியே அந்த ஒரு விஷயமா வந்துருச்சு எனக்கு. ஸோ அப்போ அது மாதிரியான ஒரு விஷயமாக இதை போடக்கூடிய ஒரு தன்மையாகவுமே இதை வந்து சூடு பண்ணுறது. இது சூடு பண்ண யாராவது ரொம்ப நம்மளுக்கு பர்சனலாக சேலஞ்ச் கொடுத்துட்ருக்காங்க, ரொம்ப ஒரு ட்ரபிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து ஸ்தம்பனம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கும். அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணக்கூடியது, அது மாதிரியான அந்த சேலஞ்சை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணக்கூடியது. இது வந்து பார்த்தோம்னா இதுவுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது நம்ம கேஷ் பாக்ஸில் வைக்கிறது. இதுவுமே நம்ம கேஷ் பாக்ஸில் வைக்கும்போது நமக்கு அதுக்குண்டான அந்த செல்வம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் பர்டிகுலராக ஒரு சில பேர் வந்து வீட்டில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ட்ரபிள்ஸமாக யாராவது இருந்துட்டு இருப்பாங்க, ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ரொம்ப ட்ரபிள்ஸமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் தலகாணியில் வைக்கிற மாதிரின்னு இது வந்து அந்த மண்ணில் புதைக்கிற மாதிரியான ஒரு விஷயமாகவும் காற்றிலே ஆடக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இந்த பஞ்சபூதங்களையுமே இந்த எந்திரத்துக்குள்ளே அடக்கிறோம். அப்போ வந்து பஞ்சபூதங்களை எந்திரத்துக்குள்ளே அடக்கிறோம் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா அந்தந்த சக்திக்கு, அந்த காற்று சக்திக்கு உண்டான ஒரு மந்திரம். இப்போ நம்ம நமசிவாய மந்திரத்தில் வந்து பஞ்சபூதங்களுமே இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு காற்று சக்திக்கு உண்டான மந்திரம், மண்ணிற்கு உண்டான மந்திரம், நெருப்புக்கு உண்டான மந்திரம், அக்னிக்கு அந்த உண்டான மந்திரம் அப்படின்றது. அதுக்கப்புறமே வந்து பார்த்தோம்னா நமக்கு மற்ற ஆகாய தத்துவத்துக்கு உண்டான மந்திரம்,
எல்லாமே நீருக்கு உண்டானது. இந்த மாதிரியான இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியதை வச்சு நம்ம வந்து செய்யும்பொழுது அதை யாராலையுமே வந்து டச் பண்ண முடியாது. இப்போ இந்த செய்வினை இந்த மாதிரியான பாதிப்பு இதெல்லாம் நிறைய இது மாதிரி சொல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க. இல்லை வேறு ஏதாவது சேலஞ்சஸ் அவங்களால ஃபேஸ் பண்ணவே முடியலை, என்னால் இதுக்கு மேலே என்னால் இந்த சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். இதில் என்னென்னு பார்த்தோம்னா ரொம்ப நம்ம நிறைய பேர் நினைக்கக்கூடியது கொஞ்சம் அவங்க கஷ்டம், பண கஷ்டமோ கடன் கஷ்டமோ அவங்களுக்கெல்லாம் தான் கஷ்டம் நினைக்கிறாங்க. பெரிய இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை அவங்களுக்கெல்லாம். ஆனால் எப்போ பெரிய லெவல் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் பெரிய கஷ்டம். சின்ன லெவலுக்கு சின்ன கஷ்டம், பெரிய லெவலுக்கு பெரிய கஷ்டம். அப்போ ஒரு பெரிய லெவல் போக போக தான் அவங்களுடைய ஒரு கஷ்டங்கள் எல்லாம் அவங்களுடைய சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம வந்து கேட்கும்பொழுது நமக்கே அது சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த விஷயத்தில் அப்போ அவங்களுக்கு நான் அது மாதிரியான விஷயம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது அதுவே பயங்கர சேலஞ்சஸாக இருக்கும். பட் ஃபார்ச்சுனேட்லி இது வரைக்குமே அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக நடந்துடும். சூடு பண்ணவே அவங்களுக்கு இருக்கும். ஃபாரின்ல இருக்கிறவங்களாம் அவன்ல வச்சு எடுப்பாங்க, லைட்டாக வச்சுட்டு உடனே வச்சு எடுத்துருவாங்க. அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து நெருப்பு மாதிரியான விஷயமா வச்சு இது மாதிரி எடுக்க முடியாது சிலதெல்லாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம பொதுவாக சொல்லும்பொழுது நெருப்புனோன்னா அவங்க வேறு ஏதாவது ஒரு நெருப்பு இது பண்ணி பண்ணணும், ஸ்டவ்வில் வச்சு எடுக்கிறது தான். அது கூட அடுத்தவங்களுக்கு தெரியறதுக்கு ஏதாவது ஒரு சான்சஸ் இருக்குது. வீட்லேயே ஒரு சில பேர் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஸ்கெப்டிக்கலாக இருப்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குன்றதுனால இதை ஈஸியாக பண்ணிடுவாங்க. பட் இது வந்து ஒருத்தருக்கு அவங்களுடைய இண்டிவிஜுவலா இது வந்து ஒருத்தருக்குமே அவர்களுடைய பெயர், அவர்களுடைய தாயாருடைய பெயர், யார் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப ட்ரபிள்சமாக இருக்காங்களோ இல்லை வேறு ஏதாவது இது மாதிரி பண்ணியிருக்காங்க, அப்படி வேறு ஏதாவது அவங்கள வேண்டாத விஷயங்கள் பண்ணி வைத்துட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இது வச்சுட்டு பண்ணுறது. இது வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த டீட்டெயில் இருந்தாலே போதும். நமக்கு எப்படி வந்து கைரேகை எப்படி யுனைக்கோ அது மாதிரி யுனைக்கான விஷயமா தான் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். இது ரேண்டமாக இது வந்து ரெடிமேடாக கிடைக்கக்கூடியது அந்த மாதிரியான விஷயமாவே கிடையாது. இப்போ வந்து இப்போ இது எந்திரம் பெரிய இது வச்சுருக்கீங்க. ஆமாம், அது வந்து நம்ம வீட்டில் மாட்டிக்கலாம். நமக்கு எல்லா விதத்துலையுமே ரொம்ப ஆஸ்பிஷியஸாக இருக்கும். கண் திருஷ்டி இப்படின்னு சொல்கிறோம். யாராவது ஒருத்தவங்க பார்த்தாலே நமக்கு சிலதெல்லாம் வந்து அவங்களோட தடவை நம்ம தெரியாமல் பார்த்துட்டாலும் அவங்க நம்மளை பார்த்துட்டாலுமே உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். ஆமாம், அதனால எங்கள் வீட்டில் கீழே கேட்ட போட்டி வச்சிடுறது, யாரும் கேட்டாலும் இல்லை ஊரில் இல்லைன்னு சொல்லிடுறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாத்துக்குமே அது சரி பண்ணும். ரெண்டாவது ஓவராலே வீட்டில் வந்து தெய்வ சக்தியை வந்து பிடிச்சி நிறுத்துறது, நல்லதாக எதுவும் போகாத மாதிரியான விரயமாகாத மாதிரி. நிறைய சில பேருக்கு விரயம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னுவாங்க. 4 கார் இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 எப்போவாது ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் அப்படின்ற மாதிரி. விரயம் ஏதாவது ஒரு ரூபத்தில் விரயங்கள் போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த விரயங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லாத்துக்கும் ரெமெடி இருக்கு. ஆமாம், இங்கே வந்தால் போகிறோம். அதாவது நம்பிக்கையோட வரணும். எதுவாக இருந்தாலுமே வந்து நம்பிக்கை தான். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்துட்டோம் நாளைக்கு ரெமெடி எல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து மனப்பூர்வமாக நம்ம பண்ணோம்னா நிச்சயமாக ஜெயம். அவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது அந்த கார்மிக் பேலன்சஸ் ஏதாவது இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு ரெடியாகவும் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பர்டிகுலராக ஒரு கோயில், இப்போ என்னுடைய பரிகாரம் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கும்னா கோயிலில் போய் பெருக்கிறது, கூட்டுறது, கோயிலில் போய் துடைக்கிறது, இப்படி தான் இருக்கும். கோயிலில் வந்து இவ்வளவு பண்ணு அது மாதிரி இருக்காது. சிம்பிள், ஒன்னால் எது முடியுமோ அந்த இடத்துல போயிட்டு இந்த விஷயத்தை செஞ்சு விட்டுடு, அவ்வளோதான். அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் தான் சொல்லக்கூடியது. அதனால உங்களுக்கு வந்து அதுக்குண்டான பலன் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களோட அந்த கார்மிக் பேலன்சஸ் என்ன ஒரு நெகட்டிவ் கர்மா இருக்கோ அதுவுமே ஈஸியாக எடுக்கக்கூடிய விஷயமா தான். இல்லை நீங்கள் வந்து புதுமையாக தான் இருக்குது. நானே நினைப்பேன் நிறைய பேர் இந்த பரிகாரங்கள்லாம் என்ன சொல்ல போகிறாங்க, லட்ச ரூபா வாங்க போகிறாங்களா, அந்த ஒரு டென்ஷன்லேயே வருவாங்க ஜோதிடர்களை பார்க்கறதுக்காக. ஆனால் உங்களுடைய இடத்துக்கு வந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிற இந்த ஊழியம் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, க்ளீன் பண்ணுங்கன்றதுலையே பாதி கர்மா முடிஞ்சு போயிடும். அப்பாடா அதில் உட்காரும் போதே அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து வேறு லெவலில் போக போகுதுன்னு அர்த்தம். கோயில்கள் எல்லாமே எனர்ஜி சென்டர்ஸ் தானே நமக்கு. அப்போ உள்ளே போயிட்டு அந்த கோயில்களில் அவங்க வேறு ஒரு மொபைல் பார்த்துட்டு வேறு ஏதாவது பேசிக்கிட்டெல்லாம் இல்லாமல் அவங்க அந்த ஃபுல்லாக அந்த தியானத்தில் அந்த மனம் வந்து ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ இருந்தால் கூட அதற்குண்டான பலன் அவங்களுக்கு அட்டகாசமாக கிடைக்கும். அதுதான் அந்த மாதிரியான விஷயம். சூப்பர், பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஜி.